பாருங்க எல்லாரும் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்ல நான் ஃபர்ஸ்ட் சில அட்வைஸ் தான் சொல்லிடுறேன் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு. கொஞ்சம் டீசென்ட்டா நடந்துக்காதீங்க. ஏன்னா நீங்க நடந்துக்கணும் ட்ரை பண்ணாதான் ரொம்ப ஆக்வர்டா நடந்துப்பீங்க. அதனால எல்லாருமே இயல்பா இருங்க. இயல்பா ஓகேவா? புஷ்காவோட இயல்பை பாக்குறீங்களா? அங்க பாருங்க இயல்பு. புஷ்காவோட இயல்பு எனக்கு தெரியும். அதை பண்ணாத. இது உள்ள போகும்போது சித்து ப்ரோ அர்ஷத் நீங்க எல்லாம் வாங்க, பிரவீஷ் நீங்க வராதீங்க அப்படின்ட்டு என்ன பண்றது? அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. யாருமே அப்படி சொல்ல மாட்டாங்க. என்னது வேலைக்கு வந்துடும். எப்படி அந்த ஒருத்தர் நிக்கிறாரு, அவர்தான் நினைக்கிறேன். அப்படியா? சட்டையை மாட்டுறாரு. இரு நான் இப்ப லைட் அடிச்சு காட்டுறேன். சட்டைய தூக்குனா ப்ரோ நீங்க தான் அவர், நாங்க எப்படி நம்புறது? நீங்க உடனே காருக்குள்ள எட்டி போறான். இப்ப எல்லாரும் வீட்டுக்குள்ளதான் இருக்காங்களா? ஐயோ, இப்ப நம்ம வீட்டுக்குள்ள டக்குன்னு அப்படி போனா ஒரு மாதிரி இருக்குமே. அவங்க எல்லாத்தையும் கொல்ல பக்கம் இருக்கா பின்னாடி? இல்ல பின்னாடி கிச்சன்ல இருக்காங்க. இங்க ஃப்ரண்ட்ல வந்து வைஃப் அந்த மாதிரி எல்லாரும் அவங்களே பின்னாடி அனுப்பிச்சிட்டா நம்ம வந்து அப்படி ஹால்ல அப்படி உட்கார்ந்து டக்குன்னு வந்தாலும் ஷாக் ஆயிடுவாங்க. ஓகேவா? அப்படி நீங்க அதை ரெடி பண்ணுங்க, நாங்க வந்துடுறோம். சரி போயிட்டு மிரட்டிடாதீங்க, எல்லாரும் பின்னாடி போங்க. இந்த மாதிரி இருக்காது. அவர் நம்மள மாதிரி அதான் போல கொண்டாடிகள் அடி வாங்குவாருன்னு நினைக்கிறேன். ஆனா உண்மையில நம்ம வந்தோம் சட்டையை தூக்குனாரு பாருங்க, அங்கே நான் உழுந்துட்டேன். அதான்டா நம்ம சப்ஸ்கிரைபர். எனக்கு பார்க்கணும் போல திருப்பி இன்னொரு அதான் நண்பர்களே, நம்ம வந்துட்டோம். இது உள்ளதான் அவங்க வீடு. என்னையும் கூட்டு போங்க. ஒரு வேலை இப்படி இருக்குமோ சப்ஸ்கிரைபர் சொல்லி வர வச்சு கூப்பிட்டு என்னடா பண்றீங்க அச்சு ஓட விட்டாதான் நம்மள இல்ல நம்ம யோசித்தோம். ஓவர் திங்கிங் ஆகுது நம்ம மைண்ட். அதான்டா இதான் அப்படி பண்ணக்கூடாது. மைண்ட் ஃபுல்லா எப்படி ஒருத்தவங்க அப்படி பண்ணுவாங்க? இல்ல இது நடந்துருமோ அது நடந்துருமோன்னு வாழ்க்கை யோசிச்சே பயமா ஆகுது. அதெல்லாம் ஒண்ணும் நடக்காதுப்பா. சொன்னதுல இருந்து எனக்கு இப்ப தோணுது பத்தியா? உனக்கு ஒண்ணு தோணுச்சுன்னா உங்களே வச்சுக்க, அதை என் மேல ஏத்தி விடாத. எனக்கு அப்படியே தோணுறது உங்களுக்கு சொல்லிடுவேன். வந்துட்டோம்னு நினைக்கிறேன். எது வீடு? அந்த ரோடே எம்டியா இருக்கு. எங்கடா ரைட்ல போறாரு? வாசல போட்டுருக்காங்க. யாரோ இருந்தாலும் நான் நிப்பாட்டிடுவேன். அவங்க திரும்பி பாக்குறாங்க. வேற ஒரு கார் வருது. பேசாம அந்த கார்ல ஏறிக்குமோ நம்ம போயிடுவோமா? நம்மகிட்ட போய் பேசிக்கிட்டீங்களா? அதானே போறாங்கிற தெரியுது. பயமா இருக்கு. போயிடுவோம்டா. கிச்சனுக்கு கூட்டு போயிருப்பாரு. வெயிட் பண்ணுங்க. இல்ல அவர் போன் அடிப்பாரு, அவரே அடிப்பாரு. இல்ல அவருக்கு கேட்டுருவோமா போன் அடிக்கிறீங்களான்னு? போன் அடிச்சு நம்ம சைடுல கேமரா ரெடி பண்ணி போனேன். இருங்க அவங்க ஷாக் ஆகுது அப்படியே பதிவு பண்ணுவானே. சரி கேமரா ரெடி பண்றாங்க. அந்த நிக்கிறாரு அவர் நம்மால் தானே? அவரான்னு தெரியலனே ப்ரோ. ஓகே 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 ஆனா பின்னாடி இருக்க ஒரு சட்டையை கழட்டுறாங்க. இந்த ஊருக்கே தெரிஞ்சிச்சு கோடு. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், புல்லட் லோட் பண்ணுவீங்க. என்னடா பண்றீங்க? பயமா இருக்கடா எனக்கு. என்ன பண்ண வந்துறேன். எனக்கு கை உதிருது. எனக்கு எதுக்கு கை உதிருது? நேத்து காலையில 10 மணி ஆனாலும் கை உதிருமே. யோகேஷ் கேமரா ஃபுல் இங்க பாருங்க. அப்படியே ஒரு ரியாக்ஷன் அதெல்லாம் அப்படியே கேப்சர் பண்ணனும். ரெடியா சொல்றேன். என்ன அளவு ரியாக்ஷன்? கேமரா ஃபுல்லா ரோலிங்ல இருக்கணும். நான் சொல்றதுக்கு கட்டே ஆக கூடாது. நான் திரும்பி போயிடலாம் பயமா இருக்குனே. ஆனா இவரே சர்ப்ரைஸ் ஆக மாட்டேன். நம்ம பார்த்து கேஷ்ல இருக்காரே. இவர்கிட்ட 7 மாலா பேசிட்டு இருக்காரு. 7 மாலா 7 மாலா 7 மாலா நாய் கத்து வந்துருப்பேன். இவர்தான் நம்ம ராஜா. சித்தப்பா இல்ல எல்லாரும் எங்க? எல்லாம் கொள்ளையில என்ன பண்ண போற? இப்ப மூச்சு விட்டு போமா? கேஷ் போறீங்க. ஏதோ குண்டு கிண்டு வைக்க போறீங்களாடா? யாரையும் காணோம். பாப்பா சர்ப்ரைஸ் ஆக மாட்டேது. இல்ல சர்ப்ரைஸ் ஆகும் சொல்லுங்க. லியானா வேணாம் தூங்க. லியானா அன்பே லியானா ஹை நாஜி சம தூக்கம் தூங்கிட்டு இருக்கு. நீங்க வரீங்க நல்லா தூங்க நடிக்கிறேன். பார்த்தா என்ச்சோட போயிட்டானுங்களா? சரி ஓகே, இப்படி உட்காந்துருப்போம். ஹால்ல வந்து நம்ம உட்காந்துருக்கோம். இப்போ அவங்க வந்து பார்த்தோன்னே இப்ப யாரா திருட வந்தவங்க மாதிரி டிவில நடத்திட்டு இருக்கு. ஆமா ஆமா ஆமா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு நல்லா இருக்கு. நல்லா இருக்கீங்களா? உங்களை பார்க்கதான். என்ன அழுகுறாங்க? ஏன் அழுகுறீங்க? உங்களை பார்த்துதான்
அக்கா, ஏன் அழுகுறீங்க? என்னடா அவார்ட் ஷோ மாதிரி பண்ணுகிறீங்க? இல்லண்ணே. அழுவுறதுல முருடா. ஏய், சும்மாடா. ஏன்டா அழுவுற? நீங்க ஒரு பெல்ட் அடிச்சீங்கன்னா பாப்பா பாப்பா இருக்கு பெல்ட் கில்ட்டு வெளுத்து போடுவேன். வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் வந்தது அம்மா, ஆ, இவங்க தான் ஒய்ஃப். வணக்கம்மா. பாத்து fan. உங்க பாப்பாவா? சூப்பர், எங்க சூப்பர். பாப்பானே பாப்பா பேரு? லியானா. லியானா இல்லப்பா, அதான் தெளிவா தானே சொல்றாங்க லியானான்னு. இங்கிலீஷா? என்ன இங்கிலீஷ் ஆனா? இல்ல பேரு இங்கிலீஷ். ஓ, மென்மையான இலியானாவா? லியானா. LYANA. லியானா. அவங்க பேரு அழுமுஞ்சி. அல்படி சுந்தரியா? அழுமுஞ்சி சுந்தரியா? அபிராம சுந்தரியா? சரி, எதுக்கு அழுவுறீங்க? சரி, ஏன் இவனுங்களுக்கே இப்படி ஒரு வாழ்க்கையா அப்படின்னு இங்க அழுவுறீங்க? வாங்க, நீங்க இருட்டுல இருக்க கூடாது, வெளிச்சத்துக்கு வாங்க. அழுமுஞ்சி சுந்தரி, நீங்க வாங்க. என்ன படிக்கிறீங்க? காலேஜ் முடிச்சிட்டேன். எந்த காலேஜ்? பக்கத்துல தயானந்தா. என்ன தெரியல. இல்ல, இல்ல. லியானா, டயானா. என்ன கறிக்குழம்பா? வாங்க, எங்க ஒரே வாசனை வந்துட்டே இருக்கு, கூட்டு போக மாட்டேன்றீங்க. ஐயோ, கறி குழம்புனாலே ஒரு கண்ட்ரோல் பண்ண முடியாது. மட்டனா? கலக்குதே வாசனை. எங்க எங்க இங்கயா? சூப்பா சூப்பா சூப்பர். நான் எது சொல்ல குச்சிக்கிட்டே இருக்காங்க. இங்க வாங்க. சந்தோஷம். எதுக்கு சந்தோஷம்? டிவில பாத்துருக்கீங்களா? தம்பி பாப்பான். அவனை பார்த்தோன்னா நானும் வந்து பாத்துக்கிட்டு. உங்க பேர் என்ன? உஷா. உஷா. அதான் இந்த ஓட்டம். யோசிச்சுக்கிட்டே என்ன போடுறதுன்னு. ஓகே ஓகே. இந்த நண்பர்கள்லாம் யாரு? நிறைய பேர் கூட்டமா இருக்காங்க. என் நாத்தனார் பையன். இது எப்பயுமே எங்க ஃபேமிலி வந்து இங்கே 15 பேர் இருக்கும். 15 பேரும். Daily. அது அந்த மட்டன் சாப்பிடுற வரைக்கும் ஆமா. தின்னுபிட்டு அவங்க இல்ல, அவங்க இல்ல, வீட்டுக்கு வெளியே போயிடுவாங்க. தான் இருப்பாங்க. அது யாரு பின்னாடி? ஓப்படியா. பாத்தியா, அந்த ஓப்புடியான்ற வார்த்தை எல்லாம் கேள்விப்பட்டிருக்கியா? ஓப்புடியானா என்ன அர்த்தம்? ஓப்புடியானா என்னமா? என் கொழுந்தனார் wife. அப்படி சொல்லுவோம். அப்பாவோட தம்பியோட ஒய்ஃப். ஓப்படியா, நல்லா இருக்கீங்களா? வணக்கம். அப்படியா? நாங்கெல்லாம் ஓப்படியா ஃப்ரெண்ட்ஸ். என்ன மீன்? என்ன எந்த மீன் நல்லா இருக்குமே? இந்த மாதிரி கல்லுல தேய்க்கிறதுலாம் இல்லவே இல்லண்ணே. ஆமாங்க, இப்ப எல்லாம் குறைஞ்சு போச்சுங்க. கெண்ட மீன் இதுடா, குளத்து மீன்டா. ரோக்கா, நாங்க ராக்கு. உள்ள ஜோக்கு. இவன் பேக்கு. அது பேர் என்ன, பேச்சியா? பேசவே மாட்டேங்குது. அதான் பேச்சு. இப்ப அழுமுஞ்சி சுந்தரி அந்த மாதிரி. சரி, எப்ப இது இப்படி தேய்ச்சிக்கிட்டே இருந்தா என்ன கதை? முடிஞ்சுச்சா? கல்லே தேய்ச்சி போச்சுடா. சரி, இப்படி இவ்வளவு தேய்ச்சி சதையெல்லாம் இப்படி போட்டீங்களே, இப்ப என்ன எலும்பு குழம்பா திங்கிறது? கவுச்சி அடிக்குங்களா? என்ன எல்லாம் போயிடுச்சு, சதையெல்லாம் பாதி. சதையெல்லாம் வந்துருச்சு. இப்ப இந்த கண்ணு வாய் மூக்கு எல்லாம் போயிடுச்சு, கரைஞ்சி. பாசிதான் போயிருக்கு, மீதி எல்லாம் இருக்கு. பாசிய போட்டா குழம்பு வைக்கிறீங்க? குளத்துல இருக்குல்ல. என்ன ஓப்படியா? நம்ம எல்லாம் ஓ, அப்படியா? அப்படியா இல்லடா, ஓப்படியா. அப்படியா? சரி, அவங்க தேய்க்கிறீங்க, வாங்க நம்ம போய் வீடு. இல்ல, மீனை பார்த்தோன்னா கொஞ்சம் உட்காந்து. ஓப்படியாக்கா, நமக்கு இந்த மண்டை மட்டும் கொஞ்சம் தண்ணி. இதுல சனம் இருந்துச்சா? இருந்துச்சு, அது போட்டோம். எங்க போட்டீங்க? தூக்கி போட்டீங்களா? ஆமா. ஏய், என்ன கஷ்டப்பட்டு இப்படி. சரி, எங்க தூக்கி போட்டேன்னா சொல்லுங்க. எங்க இருக்கு? எங்க தூக்கி போட்டு போய் தேட்டு வா சத்தி. அவன் பாரு, என்னன்னு அது குடுங்க, வாங்கி வந்து எப்படிங்க கிட்ட. நீங்க 2 பேரும் ஒரே கிளாஸ் மட்டும் தான். அப்புறம் நான் அவங்கள்ட்ட போய் அக்கா அம்மா எல்லாம் பேசிட்டு இருக்கேன். 2 பேரும் ஒன்னா தானே படிச்சீங்க? 1920 தானே? வாங்கி வந்து குடுங்க ஃபர்ஸ்ட். இதோ வச்சிருக்க இடுப்புல. அந்த உள்ள இருக்காங்க. சரி, வெயிட் கேஷுவலா வாங்க, எல்லாரும் வீட்டுக்கு வாங்க. எல்லாம் நம்ம வீட்டுல வாங்க. இந்த பாருங்க, மாங்காய் வச்சிருக்காங்க. மாங்காய் போட்ட மீன் குழம்பா? சூப்பரா இருக்குங்க. நீங்களாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். கூச்சப்படுறீங்க? ஏய், உன்னை பார்த்தாடா கூச்சமே வரேன். டாடி, உங்க பேரு? ராதாகிருஷ்ணன். டீச்சரா நீங்க? விவசாயம். ஓ, அப்படியா? சல்யூட், கை தட்டலாம். என்ன விவசாயம்ப்பா? அப்ப பருத்தி பால் கிடைக்குமா? பருத்தி பால் தான் ஞாபகம் வருது. நாங்களே வாங்கிட்டு பாத்தீங்களா? பசும்பால். இது வந்து அப்பாக்கு. கையில தட்டுறாங்க எல்லாம். பாப்பாக்கு. இது பாப்பாக்கு. இலியானா. லியானா சின்ரம். ஸ்ரீயா? எங்க தாய் கறி டேஸ்டிங் எடுத்துட்டு வராங்க. அதுக்குள்ளயா? ரொம்ப கேஷுவலா, அதுக்காக அலையிற மாதிரி காட்டக்கூடாது. வாங்க வாங்க. இது ஏமா? சரி, என்ன பண்றது? நாங்க ஏதோ சாப்பிட்டு இந்த மாதிரி இருக்கு. டக்குனு கை வைக்காதீங்க, சுடுது. நீங்க வந்தோன்னா எனக்கு வந்து எதிர்பார்க்கவே இல்லை. பாத்தீங்களா? இந்தாங்க, இது அம்மாக்கா நான் வாங்கிட்டு வந்த ஸ்பெஷலா.
சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடலாமா? கை தட்டு இருக்கீங்க. இவங்க எல்லாம் இந்த ஸ்கூலுக்கு போற ஆடியன்ஸ் பொழுதானையும் கை தட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் அவங்ககிட்ட கேட்போம். பா இப்ப உண்மையாலே நாங்க யாருன்னு தெரியுதா? யாருன்னு தெரியாது. ஆமா, நான் ஒரு சென்னையில ஒரு மிகப்பெரிய டாக்டர் இருக்கேன் பண்ணேன். அதுக்கப்புறம் ஆபரேஷன் ஃபெயிலியர் ஆனவன ஜெயில இருந்த 6 வருஷம். உண்மையாலே எங்களை பார்த்தா சர்ப்ரைஸ் ஆனீங்களா? கண்டிப்பா. நீங்க தான் வாசல்லே பார்த்து சட்டி வச்சு காமிச்சிட்டீங்களே. அது அடிக்கடி சொல்லினே இருக்காரா? என்னது? சாப்பிடுறதுக்கு நான் பாட்டு கச்சேரி நினைச்சேன் போல. கலகல உட்கார்ந்திருக்காங்க. இப்ப பார்த்தா அந்தாக்சரி மாதிரி விளையாடுவோமா? உங்களுக்கு விலகாப்பா? சூப்பர். நீங்க? bro, இவங்க சினி இண்டஸ்ட்ரியில நாங்க இல்லையே. நீ அப்பெல்லாம் நம்ம பசங்களுக்கு ஏதாவது வாய்ப்பு இருந்தா கொடுங்க. நீங்க எங்களுக்கு கொடுங்க. என்னத்துக்கு? diagramல ஏதாவது நல்ல பண்ணி என்னடா டயக்ராம்னா என்னடா டயக்ராம்ல டயக்ராம் படம் இருக்கு. டயக்ராம்னே யாருக்கும் வாயில வர மாட்டேங்குதா? எல்லாம் டயக்ராம்னா என்னடா பண்றது? காலேஜ் படம் நல்லா நினைச்சுக்கிறேன். ஓகே டயக்ராம்னு நினைக்கிறேன். நான் தான் அதோட கதாசிரியர். சத்தியமா அவங்களுக்கு குழந்தை இல்ல, பிறந்தா ரெண்டாவது சீன் கேளுங்க. என்ன சொல்றோம்? அதை ஏன்டா பண்ணி ஓடுற ஃபேனை 10 தடவை ஆஃப் பண்ணிட்டே இருக்காங்க. அவருக்கு அதுதான் இது போல இருக்கு. ஏய், யாரா ஃபேன் போட்டது? ஏய், யாரா ஃபேன் ஆஃப் பண்ணது? நான் இப்ப நான் உண்மையாலே அவங்க எல்லாரும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் செக் பண்ண போறோம். நீ என்ன பண்ண போற? போன் காமிச்சா என்ன ஏதாவது தருவீங்களா? என்னடா நவீன காசு கொடுக்குற கும்பல் போல இருக்குடா. உங்க வீடியோஸ்லாம் ஃபுல்லா ப்ளே ஆயிருந்தா நீங்க அந்த அர்ஷா சாய் நினைச்சிட்டு இருக்கீங்க எங்களை. வெறும் அர்ஷத் கான். ஏன்னா வந்தோடனே ஒரே ஒருத்தர் மட்டும்தான் அவங்களுடைய எமோஷனை காமிச்சாங்க. இல்ல நான் அழுதுமா? அழுதா தனி பேமெண்டா? எனக்கு தெரிஞ்சு இவரு கண்டிப்பா சினிமா இண்டஸ்ட்ரி போயிட்டு வரலாம். இருக்காரு. அப்படியா? யாருக்கும் தெரியாம பாத்துங்க. இல்ல யாருக்கும் தெரியாம தான் இருக்காரு. அப்படியா? அவங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸா? வந்து சிரிச்சி bro. என்னடா கொலையா ஓப்படியா ஓரல அவங்க எவ்வளவு ஓரல போயிட்டு ஏய், உங்களை கண்ட்ரோல் பண்ணலாம்டா, அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாது. இரு, இப்ப நான் மொத்தமா குடும்பத்தை விவரிக்கிறேன். அப்பா கேப்டன், கறி குழம்பு அம்மா, உள்ள கொஞ்சம் வேலையா இருக்காங்க. உஷா அம்மா. உஷா அம்மா வேலையா இருக்காங்க. ஆமா, ராதாகிருஷ்ணன் ஐயா. அப்பா மூத்த பையன் பேர் என்ன? ராஜா. ராணி. எல்லாத்துக்கும் கை தட்டுறாங்க. நானும் ராஜா. நானும் ஒண்ணு சொன்னேன். ராஜா, ராஜா ராணி, சுஜா. ராஜா எல்லாமே ஜால முடியணும்னு பேர் வச்சாங்க போல இருக்கு. அவங்க குழந்தை பேரு மஜா. ராஜா, சுஜா, மஜா. இப்ப நீங்க எந்த ஊருமா? நீங்க சென்னை தானா? சொல்லி தரமா ஒண்ணா வந்திருக்காங்க. இல்ல நாங்க அப்படியா? சொல்லி ஒண்ணா போறாமே. இவங்களுக்கு மைக் மட்டும் ஆஃப் பண்ணிருக்கேன். ஃபுல்லா ஓவர்லாப்ல பேசுறாங்க. மச்சினிச்சி கொஞ்சம் ஓவர் தான்டா. பாத்தீங்களா, தெரிஞ்சிருக்கு. மஜாவா வர. இல்லங்கிற வைத்திருச்சல். இப்ப நீங்க அவரோட மச்சினிச்சி இல்லையா? இருங்க, முதல்ல ஒரு குடும்பத்தை முடிச்சுட்டு அடுத்த குடும்பத்துக்கு போவோம். இப்ப ராஜாவோட தங்கச்சி அலுமுஞ்சி சுந்தரி. சுந்தரி. நரம சுந்தரின்னு வச்சாங்க. அவர் வச்சு பேரா சுந்தரி. நீங்க காலேஜ் படிச்சிருக்கீங்க, வெரி குட். சீக்கிரமா வேலைக்கு போங்க, அப்பா அம்மா நல்லா பாத்துங்க. இப்ப மச்சினிச்சி நீங்க எந்த ஊரு? கும்பகோணம். ஐயோ பாவம். கும்பகோணத்துல எங்க? ஏய், என்ன தெரியுமா உனக்கு? நம்ம இதுன வளையப்பட்டி. வளையப்பட்டில வளையமா? கும்பகோணத்து செட்டிமெண்ட் பத்திக்கிட்டு. கும்பகோணமா செட்டி மண்டபமா? கும்பகோணத்துல உள்ள செட்டிமெண்ட் பத்திக்கிட்டு. என்ன பண்றீங்க? நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். மச்சினிச்சி பேர் என்னன்னு கேக்கல. ஐஸ்வர்யா. கல்யாணம் ஆகுது போல. இல்ல ப்ரோ, மாப்பிள்ள பாத்துக்கிட்டு இருக்கோம். நாங்களும் பொண்ணு பாத்துக்கிட்டு அசிங்க பண்ணாதீங்க, அப்பா இருக்காரு. அவர் ஒண்ணு சிச்சிட்டா இருக்காரு. நானும் பாத்துட்டேன். அது அதிர்ச்சிக்கு பொண்ணு பாக்குறேன்பா. இருங்க உண்மையா சொல்லிடு. அதிர்ச்சிக்கு அவன் பேரு ஆனா அதை ஏன் கேக்குறீங்க? ஏங்க கேக்குறீங்க? அவங்க போயிட்டாங்க, அவங்க கேரளா போயிட்டாங்க. அதிர்ச்சிக்கு வந்து இனம் முக்கியம் இல்ல, மதம் முக்கியம் இல்ல. இல்ல சொல்லணும்லடா, எல்லாம் சொன்னா கேளுங்க வேணாம். ஒருவேளை நம்ம ஊர்ல ஏதாவது நல்ல பொண்ணு இருந்தா கட்டி கொடுப்பாங்கல்ல. நல்ல முயற்சியா கிடைக்கும். மதம் முக்கியம் இல்ல, இனம் முக்கியம் இல்ல, ஜாதி முக்கியம் இல்ல. அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டான். பையனுக்கு 30. எழுதி கொடுத்தா போதும். அது உங்க சொன்னா. அவங்க அப்பா இவன மாதிரி தான். அவர் ஏதாவது தனியா பேசிட்டு இருப்பாரு. உங்க அப்பா கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேக்குறடா. மாமனார் எப்படி இருக்காரு, மாமி அது சொல்லணும்ல. ஜாலி அரட்டை பேசுவாரு. பக்கத்துல இருக்க பொண்ணு அப்படிதான் பேசுவாரு. ஒரு வயசு அவர் தட்டா தப்பா இருக்குமாடா? எங்க அப்பா நான் சொல்லலடா, அவர் சொல்றாரா. அப்பா ரொம்ப டீசன்ட். லேடிஸ் பாத்துல திரும்பி ஏன்? உங்க அம்மா பார்த்து திரும்பினாங்க. சத்தியமே குடும்பத்தை அசிங்கப்படுத்துறாங்க. அங்க கேள்றா. அப்படி இல்லவா? அம்மா தோரி யாரும் திரும்பி பார்க்க மாட்டா சொல்லுவாங்க. இவங்க ஃபேமிலி விடுங்க, அவங்க ஃபேமிலி நீங்க அப்படி சொல்லவே இல்லையே. மச்சினிச்சிக்கு அப்புறம் திருச்சி. எங்க மாமா, இவங்க எங்க அக்கா. இப்ப நீங்க வந்து இவருக்கு என்ன வேணும்? நாங்க 3 பேரும் அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வேணும். இப்ப நீங்க எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க? இங்க மகாதேவி படிச்சு. ஏய், நம்ம ஸ்கூல்ல சொல்றான். முன்னாடி வரண்டா. சும்மா மச்சினிச்சு குச்சினிச்சு இங்க கேக்குறேன்.
லிட்டில் ஃபிளவர் எந்த ஸ்கூல் எந்த கிளாஸ்ரா? யார் சாரு? எனக்கு இருந்த சார்லாம் போயிட்டாரா? ஆபிரகாம் சார். ஆபிரகாம் சார் நம்ம சாரு. யாரு அவரு? ஆபிரகாம் லிங்கன். ஆபிரகாம். ஸ்கூல்ல பேசுறாங்களா? சிட்டிங் தான் படிச்சாரு சொல்றாங்களா? அதெல்லாம் ஏன் கேக்குற? படிச்சவங்க உங்க பேர் இருக்கானே பாத்ரூம்ல. பாத்ரூம் என் பேரையும் அந்த டீச்சர் பேரையும் எழுதி என்ன அசிங்கப்படுத்துறீங்க பாத்ரூம்ல. தம்பி ஸ்கூல்ல எப்படி இருக்கு? நீங்க போறீங்களா? எங்க ஸ்கூலே பாய்ஸ் ஸ்கூல் தான்டா. அப்படியா? ஃபர்ஸ்ட் குரூப் வந்து இந்த பயாலஜி தான் ஃபர்ஸ்ட் குரூப். நாங்க படிக்கும் போது பயாலஜி தான் ஃபர்ஸ்ட் குரூப். கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரெண்டாவது, மூணாவது அக்கவுண்ட்ஸ், நாலாவது நாங்க தத்திங்க. என்னது? வந்தார் பாரு வொகேஷனல் குரூப். அதாவது மோட்டர் திருடுவோம்டா. செம்பு கம்பி மோட்டர் இதெல்லாம் திருடிட்டு இருப்போம் நாங்க ஒரு குரூப். உங்க பேரு? அமல்கர் அரவிந்த். கமல்கண்ணன். கமல்கண்ணன். அமல் எப்பல இருந்து அமலுக்கு வந்தீங்க? கமல் போனதுக்கு அப்புறம் அமல் வந்தது. நீங்க இந்த ஊர் தானா? திருச்சியா? ஓகே. இங்க எதுக்கு வந்தீங்க? மாமனார் வீடு. எங்க வீடு? அது உங்க தங்கச்சியா? அட bro. அட போடா. மச்சிருச்சு ஆரம்பத்துல இருந்து வார்த்தை ரொம்ப ராங்கா போகுது. இவங்க எங்க அக்கா. அக்கா. எங்க அக்கா அவங்க புருஷன். புருஷன் பாவம். இவங்க ரெண்டு பேரும் காலேஜ்ல படிச்சாங்க. என்ன மாதிரி ஆளுக்க பாருங்களேன். அம்மா உசாமா வாமா வாங்கம்மா வாங்க. இல்ல இது முடிஞ்சிருக்கான்னு பாக்க வந்திருக்காங்க. நீங்க உட்காருங்க. எங்க போறீங்க? உட்காருங்க. எல்லாம் நடுக்குது உங்களை பார்த்தோம். அம்மா சக்தி வரைக்கும் நடக்கும். உங்க ஃப்ரெண்டு தான் 1975 73 எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் நேரத்துல அப்பா கண்ணாடி. டேய் சத்து நீதானடா? இங்க வாங்க சமையல் வேலையா எப்போதும் நீங்க தானே பண்ணுவீங்க? ஏன் இங்க உட்காந்துருக்கீங்க? அது கெஸ்ட் வந்தா மட்டும் எல்லாரும் வந்தா அப்படி பண்றது இல்லையா? இதெல்லாம் பெருமையா? இந்த கால இளைஞர்கள்ட்ட கேளுங்க. உங்க பையன் பண்ணாத பிரியாணியா, மச்சினிச்சியோட மச்சான் பண்ணாத சாம்பாரா? தம்பி உன்னை பேசவே இல்லடா. அந்த அவரு யாரு? நீல சட்டக்காரரு. நான் ஆடியன்ஸ். கலக்கு போது யாரெல்லாம் ஆடியன்ஸ் அந்த மாதிரி உங்க இருக்கு. பேர் ப்ரோ? அருண்குமார். பெரிய இது வரைக்கும் 3 லவ் ஃபெயிலியர் ஆயிருக்குமே. லவ் ஃபெயிலியர் ஆகுது இல்லையா? லவ்வே இல்லையே ப்ரோ. ஏன் ஏதாவது சொல்ல வந்தியா? இல்ல அதான் இந்த பேர் வச்சாலும் கொஞ்சம் தப்பா இருக்கும். லவ்ல கல்யாணம் என்ன ஏஜ் உங்களுக்கு? எனக்கு 22. சின்ன பையன். நீ என்ன? நான் வயசாச்சு. இன்னும் கொஞ்சம் வயசு கட்டாதான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு பார்த்தேன். அருண். இப்ப நான் கேக்குறேன். உண்மையாலே இங்க வந்ததுல நான் பாக்கும்போது அவங்க கிட்ட நல்ல காமெடி சென்ஸ் இருக்கு. யார்கிட்ட? மச்சினிச்சி. நம்மளை விட கொஞ்சம் இருக்கு. இப்ப உங்களுக்கு ஒரு திடீர்னு ஒரு வாய்ப்பு இல்லைங்க. எங்க டீம்ல யாராவது ஒருத்தர் தூக்கிட்டு நான் வந்தா செம்மையா பண்ணுவேன். லேடிஸ் நாட் அலௌட். லேடிஸே இல்ல bro. என்ன அவங்க ஒத்துக்குறாங்க? ஐஸ்வர்யன். சொரியன். சொரியனா? ஐஸ்வர்யா. இப்ப நீங்க யாராவது எங்க டீம்ல ஒருத்தர் தூக்கிட்டு இவருக்கு பதிலா நான் வந்து இருக்கிற டீம்ல தான் ஜாயின் பண்ண ஆசை. அவங்கள தூக்கிட்டுலாம் யாரும் ரீப்ளேஸ் பண்ண. இந்த ஒரு பீஸுக்கு தானே இவ்வளவு பேசுறீங்க. வாங்க தயவு செய்து வாங்க. அப்புறம் கரீனா எனக்கு தெரிஞ்சு இந்த மொத்த குடும்பமே நம்ம திங்கிறத நினைச்சு இப்ப வயிறு எரிஞ்சுட்டு தான் இருக்காங்க. ப்ளீஸ் யாரா இருக்கலாம் இதுவா இருக்கோ வந்து தின்றுங்க. சொல்லுங்க மச்சினிச்சி. எங்க டீம்ல யாராவது ஒருத்தருக்கு பதிலா நீங்க வரணும்னா யாரு? bro யார் தூக்கலாம் வேணாம். இருக்கிற டீம்ல என்ன சேர்த்துக்கணும்னு சொல்லுங்க. நாங்க அப்படி சேர்த்துக்க மாட்டோம். ஒருத்தர் தூக்கி தான் ஒருத்தர் சேர்த்துப்பான். ராஜா நீங்க சொல்லுங்க. எனக்கு இந்த டீம்ல வரணும்னு இன்ட்ரெஸ்டே இல்லையா? நீங்க எல்லாரும் இப்ப எங்களோட வீடியோஸ் பாப்பீங்க. ஆமா. என்ன வீடியோஸ்? இது vlogs. என்னடா உங்களுக்கு பிடிச்ச சீரிஸ் எது? எனக்கு வந்து கொடைக்கானல் சீரிஸ் ரொம்ப ஃபேவரட் எனக்கு. எதுக்கு எதிர்ப்போ? ரீசெண்டா நடுவுல ஒரு சில வீடியோ ஸ்கிப் பண்ணேன். ஏன்னா அதுல ஹர்ஷத் உண்மையிலே இல்ல அப்படின்றதுனால கொஞ்சம் மன வருத்தமா இருந்துச்சு. அவரு மூவிஸ்ல வந்து நிறைய பண்றாரு. ஆனா அதுல சிரிப்பு வர மாட்டேன். வாழ்க்கையில நம்ம இப்படியே ஒரு இடத்துல போயிட்டு இருக்கோம். ஓகேவா? அதுல இருந்து நம்ம அடுத்த உயரத்துக்கு போகணுமா போகலாமா? அப்ப அடுத்த கட்டம் போகணும்னா இந்த இடத்துல உங்களோட பிரசன்ஸ் இருக்கு. அதுல இப்ப இவன் இங்க இருந்து போறான். இப்ப மியூசியம் இருக்கு 2 இன்னைக்கு நடிக்கிறான், 6 நடிக்கிறான், டிராகன் நடிக்கிறான். திரும்ப முடிச்சிட்டு வர வீடு எந்த வீடா இருக்கணும்? தாய் வீடா இருக்கணும். ஓகேவா? அப்ப அவனை நம்ம இங்கே இருக்க வச்சோம்னா அது தப்பு. பறவையோட குணமே என்ன? பறக்கிறது. அப்ப அது பறந்து போட்டோம். போயிட்டு திரும்ப நக்கறது மூடிட்டு இருக்கு. அதான் நக்கிருக்கேன். ரொம்ப நாள் இது எங்க நம்ம சப்ஸ்கிரைபரை பார்த்தா கேட்கணும்னு ஆசை. கேளு. இப்ப யாரை பார்த்தாலும் வந்து நான் உங்க வீடியோ தான் பாப்பேன், ரெகுலரா உங்க வீடியோ தான் பாப்பேன் அப்படின்னுவாங்க. நீங்க எங்க வீடியோஸ் பாப்பீங்க ஓகே. எங்களை தாண்டி யூடியூப்ல நீங்க வேற பாக்குற ஒரு சேனல் பரிதாபங்கள் நீங்க சொல்லக்கூடாது. நம்ம இதுன்னா அடுத்தது அவங்களது வரும். எம்ஜி ஸ்குவாட். எம்ஜி ஸ்குவாடா? ஆமா. நீங்களா? நம்ம இனி vlogs. இவர் சுத்தி சுத்தி நம்ம குடும்பத்துக்குள்ளே தான் இருக்காரு. இவர் நம்ம குடும்பம்டா. ஐயோ இப்பன்னு பார்த்து பீஸ் இல்லாம போச்சு. அம்மா நீங்க என்ன பாப்பீங்க யூடியூப்ல?
தம்பி வந்து உங்களதான் பார்த்துட்டு இருப்பான். அதனால நீங்க வந்து வேற வழி இல்லாம இதை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க இப்ப கரெக்டா? சிரிச்சுட்டு இருக்கிறானே என்னால பார்ப்போம் அப்படிங்கும் போது உங்க காமெடி எல்லாம் பார்த்தோம்னா எனக்கும் பிடிச்சிருச்சு. அதனால நானும் பார்க்க ஆரம்பிச்சேன். அது என்னோட கம்பெனில ரொம்ப பிடிக்குமேமா. உங்க காமெடி நல்லா இருந்துச்சு. அப்ப நீங்க நான் பாட்டு தான் கேட்பேன். கமலஹாசன் fan உங்க. அப்படியா? இப்ப வர்றேன் என் கிஸ்ஸ. நம்ம அழுகிற பொண்ணு ரொம்ப எமோஷன் ஆச்சு. ஆமா. நீ என்ன சேனல்மா பாப்ப? சித்து லாக்ஸ் மட்டும் தான் பாப்பேன், வேற எதுவும் பார்க்க மாட்டேன். ஏன் அப்படி என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கு? அன்னி கூட பாத்துட்டு இருந்தேன் உங்களை. எது ஈர்த்துச்சு உங்களை? எல்லா விளாக்ஸுமே காமெடியா இருக்கும். ஏதாவது சேடா இருந்தா கூட பார்த்து நல்லா இருக்கும். சாடுராஜ்னு ஒரு படம் வந்துச்சு, அது பாத்தீங்களா? சம்பந்தமே பேசு. ஹாப்பி ராஜ்னு அதை ஆரம்பிச்சாங்க. ஜி பிரகாஷ் சாரோட படம் ஹாப்பி ராஜ்னு ஆரம்பிச்சது. இவன் எப்ப இருந்தா ஆகுனா முத்து சமாளிக்கிறீங்க. அண்ணனை எந்த வீடியோ பார்த்து ரொம்ப எமோஷன் ஆனது? நான் வந்து இது துபாய் சீரிஸ் சினியால் கூட உள்ள இதெல்லாம் நிறைய பார்ப்பேன். இனியால் பெருசாயிடுச்சு, வளர்ந்துருச்சு. இப்ப எல்லாம் ஏமாத்த முடியல. இப்ப அவங்க நம்மள ஏமாத்துறாங்க. ஹோம்ஒர்க்கே இல்லன்றாங்க. நம்ம எடுத்து பார்த்தோம்னா உள்ள ஹோம்ஒர்க் இருக்கு. வந்துட்டு இந்த பக்கம் அப்பா எங்க அப்பா லூசுரா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. முன்னாடி எனக்கு தெரியாம சொன்னாங்க உங்களை மாதிரி. இப்ப எனக்கு தெரிஞ்சே சொல்றாங்க. பொம்பளை புள்ள வந்து வாழை மரம் மாதிரியா. சும்மா ஆலமரம் ஏதாவது